Hi friends, வணக்கம். Welcome to Shallots Samayal. இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்புக்கு ஸ்பெஷலாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தேவையான அளவு புளியை எடுத்து ஊற வச்சிடலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து இந்த மீன் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் நல்ல ஒரு வாசனை வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்து அதே பேனையை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை வெட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு 6-7 பல் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் பூண்டு இதோட கலர் வந்து லேசாக மாறணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்து அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா ஐட்டம்ஸ் அது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதை லேசாக குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் இந்த மிக்ஸிலேயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கறிவேப்பிலை. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததோடவே குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். நீங்கள் இதுக்கு வந்து எந்த மீன் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு நெத்திலியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக மட்டும் கிளறி விடுங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. மீன் வந்து ரொம்ப சாஃப்டானது, ஈஸியாக உடஞ்சிரும். அதனால தான் லேசாக மட்டும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இருந்தால் போதும். மீன் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு 4 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த மசாலாவோட மீன் நல்லா சேர்ந்து வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு வந்து வச்சிருந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மீனோட ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புல இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியான வறுத்தரைச்ச நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.